வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற நல்ல மனம் கொண்ட சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் அம்மா கூறினார், இன்று நோன்பு நாள். நாம நாள் முழுக்க பசி பொறுத்து கடவுள நினைக்கணும். அருணும் மிகவும் மகிழ்ச்சியாக நோன்பு இருக்க முடிவு செய்தான். நானும் இன்று முழு நாள் சாப்பிடாமல் இருப்பேன் என்று உறுதியானான். மதியமானபோது அருண் கோவிலுக்கு நடந்து சென்றான். அப்போது பாதையின் ஓரத்தில் ஒரு முதியவர் மிகவும் சோர்வாக உட்கார்ந்து இருந்தார். அவர் மெதுவாக சொன்னார், குழந்தா, 2 நாளா சரியா சாப்பிடல. கொஞ்சம் உணவு கிடைக்குமா? அருணின் மனம் உடனே உருகியது. அருணின் கையில் அம்மா கொடுத்திருந்த உணவு இருந்தது. ஆனால் அவன் நினைத்தான், நான் நோன்பு இருக்கணும், சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த முதியவரின் பசி முகம் அவனை கஷ்டப்படுத்தியது. நான் நோன்பு இருப்பது முக்கியமா, அல்லது இந்த ஐயாவின் பசியை தீர்ப்பது முக்கியமா? சில நொடிகள் யோசித்த அருண் உடனே உணவு பெட்டியை திறந்தான். ஐயா, இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கூறி அவன் தனது உணவை அந்த முதியவருக்கு கொடுத்தான். முதியவர் மகிழ்ச்சியுடன் உணவை சாப்பிட்டார். குழந்தா, நீ பெரிய நல்லவன், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றார். அருணின் மனம் மிகுந்த மகிழ்ச்சியால் நிரம்பியது. வீட்டிற்குத் திரும்பிய அருணிடம் அம்மா கேட்டார், நோன்பு எப்படியிருந்தது? அருண் நடந்ததையெல்லாம் சொன்னான். அம்மா புன்னகையுடன் கூறினார், பசியை பொறுத்துக் கொள்வது நல்லது. ஆனால் பசித்தவருக்கு உணவு கொடுப்பது அதைவிட பெரிய நற்காரியம். அன்று அருண் உணர்ந்தான், உண்மையான நோன்பு என்பது பசியை மட்டும் பொறுப்பது அல்ல, பசித்தவரின் பசியை தீர்ப்பதே. கதை நெறி: பசித்தவருக்கு உணவு அளிப்பதே மிக உயர்ந்த தர்மம். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல், கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.